அப்பா. அம்மா எங்கம்மா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஓ ஏம்மா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. ஏதோ யோசனையில இருக்க, நல்லாவே தெரியுது. உன் வீட்டுக்கு போயிருந்தியே, அங்கே ஏதாவது ப்ராப்ளமாமா? சரி, அப்பாட்ட சொல்ல பிடிக்கலாம் வேண்டாம். இல்லப்பா, உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? அப்பா, என்னை அடாப்ட் பண்ணும்போது அம்மா, அப்பா, சதீஷ், கீர்த்தனா எல்லார் பேர்லயும் பணம் டெபாசிட் பண்ணீங்கல்ல? ஆமா. அது இல்லாம அந்த வீட்டையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை அப்பா பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க? இல்லம்மா, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கியிருக்கோம். ஏன்பா? அவருடைய பொண்ணு ஃபாரின்ல இருக்காளாம். ஷீ இஸ் கேரிங். பிரசவம் முடிஞ்சதும் வரேன், வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கம்மா. ஓ. அநேகமா 2-1 வாரத்தில் வந்துருவாரு. வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா? ஏம்மா, வீட்டில் அம்மா அப்பா இதை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? ஆஹா, இல்லப்பா, அவங்க எதுவும் சொல்லல. நானா தான் கேட்டேன். அப்பா, ரெஜிஸ்ட்ரேஷனை அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி பேர்ல பண்ண போறீங்களா? ஆமாம்மா, அதான பேச்சு. வேணாப்பா, வீட்டை என் பேர்ல எழுதி வைங்க. அது எப்படிமா? உன்னையும் அங்கிருந்து கூட்டு வந்துட்டோம், வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டா அவங்க என்னம்மா நினைப்பாங்க? அது நல்லா இருக்காதுமா. இல்லப்பா, நான் அவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். வீட்டை என் பேர்ல எழுதி வைங்க. அவர் பேர்ல எழுதுனீங்கன்னா அவரோட புத்தி எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. வீடு இருக்குங்கிற தைரியத்துல என்ன வேணாலும் பண்ணுவாரு. ப்ளீஸ்பா. அதுவும் சரிதான், ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணுமே. ராஜரத்னம் என்னை ஏமாத்திட்டான்னு ஊரெல்லாம் டமார் அடிப்பாரேம்மா. அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி அம்மாவுக்கும் தம்பி தங்கச்சிக்கும் ஒழுங்கா போய் சேரணும். அவர் கைக்கு போச்சுன்னா நீங்க கொடுத்த வீட்டை வித்தே அழிச்சிருவாரு. அப்புறம் எனக்காக நீங்க பண்ற உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ சொல்றது சரிதாம்மா. சரி, உன் பேர்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? தேங்க்ஸ்பா. சதீஷ், கீர்த்தனாக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்ததும் அவங்க பேருக்கு நான் மாத்தி கொடுத்துட்றேன். இப்ப அவங்க பேர்ல எழுதுனா அவங்கள மிரட்டியே எழுதி வாங்கிடுவாரு. அவர் செய்யக்கூடிய ஆள் தான். நல்ல வேலை, ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போனதும் நல்லதா போச்சு. வீட்டை உன் பேர்லயே எழுதிடலாமா? தேங்க்ஸ்பா. தேங்க்ஸுக்கு பதில் ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கலாம்ல அப்பாக்கு? சரிப்பா, நான் எடுத்துட்டு வரேன். என்னம்மா, இப்பதானே போன, அதுக்குள்ள ஏன் ஃபோன் பண்ற? இல்லம்மா, சுப்பு மேடம் கிட்ட கேட்க முடியாது. அவங்க மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நமக்கு பேசின அமௌண்ட்டை சகாதேவா ஐயா கிட்ட தான் வாங்கணும். சுப்புவுக்கு பின்னால சகாதேவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ அவர்கிட்ட பேசுமா, தேவையில்லாம எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாத. நீ ஏன் என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்க? போனவே. எனக்கா வேணும்? அப்பாவுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. சகாதேவங்கிற ஒருத்தரை இவளுக்கும் தெரிஞ்சிருக்குமா? கார்த்தி சொன்ன மாதிரி சுப்புவுக்கு சகாதேவன் யாரோ ஒரு ஆள் கூட லிங்க் இருக்கு. அப்ப இந்த மல்லி யாரு? சகாதேவன் ஆளா? இவளை கொண்டு வரணும் தான் தனத்து மேல பழிய போட்டு விரட்டி விட்டுருக்காங்களா? அப்ப நிச்சயமா ஏதோ பண்றாங்க. எப்படியாவது சகாதேவனை கண்டுபிடிச்சே ஆகணும்.